Hi, welcome back to all. I am Brinda. I come up with new lesson with our favorite movie Harry Potter. One of the scene from Harry Potter is in the screen. From this scene I have chosen the word ceremony. Before that, let me explain this scene. Professor McGonagall gave brief about four houses to the Hogwarts students. Hogwarts needs to split the student into four houses for that they have an event. This is the scenario of this scene. Now we will go for the word ceremony, which means a formal religious or public occasion, especially when celebrating a particular event, achievement or anniversary. குறிப்பிட்ட ஒரு நிகழ்வுக்கு விழா எடுத்து கொண்டாடுறத ceremony அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. Let's see an example. I have my graduation ceremony on Monday at 10 o'clock. என்னுடைய பட்டமளிப்பு விழா திங்கட்கிழமை 10 மணிக்கு இருக்குது. It is a beautiful wedding ceremony. இது ஒரு அழகிய திருமண விழா. Or you going to attend felicitation ceremony. Felicitation which means honoring, வாழ்த்து விழா, அதில் நீங்கள் கலந்துக்க போகிறீங்களா? Will you take part in the opening ceremony? திறப்பு விழாவில் நீங்கள் பங்கேற்கிறீங்களா? இது மாதிரி ceremonyங்கிற வேர்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ceremony அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை விழாவாக எடுத்து கொண்டாடுறத ceremonyன்னு சொல்லுவாங்க. For you people, I have some ceremony name list. First one, naming ceremony, பெயர் சூட்டும் விழா. கிராடல் செர்மனி, முதல் தடவை குழந்தைய தொட்டில் வைக்கிறதுக்கு விழா எடுக்கிறது கிராடல் செர்மனி. இயர் பீசிங் செர்மனி, காலனி விழா. டான்சர் செர்மனி, மொட்டை அடிக்கிற விழா. அன்னப்பிரசாந்த் செர்மனி, ஃபர்ஸ்ட் டைம் ரைஸ் ஈட்டிங் செர்மனி, முதல் தடவை குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுற விழா வந்துட்டு அன்னப்பிரசாந்த் செர்மனி. பியூபர்ட்டி செர்மனி, பூப்புண்ண நீராட்டு விழா. கிராஜுவேஷன் செர்மனி, பட்டமளிப்பு விழா. ஃபெலிசிட்டேஷன் செர்மனி, பாராட்டு விழா. ரிட்டையர்மெண்ட் செர்மனி, பணி ஓய்வு விழா. ஃபேர்வெல் செர்மனி, பிரியாவிடை விழா. ஓப்பனிங் ஆர் இன்னாகுரேஷன் செர்மனி, திறப்பு விழா. க்ளோசிங் செர்மனி, நிறைவு விழா. கான்வகேஷன் செர்மனி, சேம் லைக் கிராஜுவேஷன் செர்மனி, பட் இன் திஸ் செர்மனி we will get our parchment from the chancellor. பேபி ஷவர் செர்மனி, வளைகாப்பு விழா. வெட்டிங் செர்மனி, திருமண விழா. என்கேஜ்மெண்ட் செர்மனி, நிச்சயதார்த்த விழா. சிவில் செர்மனி, சேம் ஆஸ் லைக் வெட்டிங் செர்மனி. ஓத் டேக்கிங் ஆர் சிவரிங் இன் செர்மனி, பதவி பிரமாண விழா, சத்திய பிரமாண விழான்னு கூட சொல்லலாம். ஃபார் மோஸ்ட்லி சீஃப் மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர்ஸ், பிரசிடென்ட்ஸ் ஃபார் தெம். ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் செர்மனி, கொடியேற்ற விழா. ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லேயிங் செர்மனி, அடிக்கல் நாட்டு விழா. ஹவுஸ் வார்மிங் செர்மனி, புதுமனை புகுவிழா. கன்சக்ரேஷன் செர்மனி, கும்பாபிஷேக விழா. கமெமரேஷன் செர்மனி ஆர் மெமோரியல் செர்மனி, நினைவு கூறும் விழா. அலுமினி அவார்ட் ஆர் அலுமினி மெடோலியன் செர்மனி, முன்னாள் மாணவர்களுக்கான விருது வழங்கும் விழா. These are some ceremonies in our surroundings. Here is our next scene. In this scene, Shouting Hat analyzing Harry's characteristics like plenty of courage, I see, not a bad mind either, which means என்னால் அதிகப்படியான தைரியத்தை பார்க்க முடியுது, அது மட்டும் இல்லை ஒரு கெட்ட எண்ணம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஷாட்டிங் ஹேட் ஹாரிஸோட கேரக்டரிஸ்டிக்ஸை அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஐ டுக் கரேஜ் ஃப்ரம் திஸ் சீனரியோ. கரேஜ் அப்படின்னா தைரியம், த எபிலிட்டி டு டூ சம்திங் தட் ஃப்ரிட்டன்ஸ் ஒன் டிஃபிகல்ட் ஈவன் when there is a risk, the quality of being ready and willing to face negative situation involving danger or pain. Courage is not the absence of fear. Courageous people do fear, but they are able to manage and overcome their fear so that it does not stop them taking action. In Tamil, தைரியம் அப்படிங்கிறது பயம் இல்லாமல் இருக்கிறது தைரியம் அப்படின்னு ஆயிடாது. தைரியமானவங்களுக்கும் பயம் இருக்கும், ஆனால் அந்த பயத்தை கொண்டு வராமல் அதை ஓவர் கம் பண்ணி மேனேஜ் பண்ணி அவங்க செய்ய வேண்டியதை செய்கிறது தான் தைரியம் அப்படின்னு சொல்லுவோம். லெட் அஸ் see in sentence. His words put courage into every heart. அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொருத்தரோடதுலேயும் தைரியத்தை கொண்டு வருது. He is a small but great courage and intelligence. அவங்க சின்ன பையன்தான், ஆனால் ரொம்ப தைரியமாகவும் புத்திசாலியான பையன். I admire your courage. உன்னோட தைரியத்தை நான் பாராட்டுறேன். Keep up your courage. தொடர்ந்து தைரியமாயிரு. I don't have your courage. உன்னோட தைரியம் எனக்கு இல்லை. I think he doesn't have the courage to do. ஒரு செயல் இருக்குது, அந்த செயல் செய்யறதுக்கு தைரியம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போது நீங்கள் சொல்லலாம் I think he doesn't have the courage to do. I was very angry with myself for my lack of courage. என்னுடைய தைரியம் குறைவால் நான் என் மேலேயே கோபப்படுறேன்.
இட் வாஸ் an ஆக்ட் ஆஃப் கரேஜ். இது தைரியத்துக்கான ஒரு அடையாளம்தான். ஐ didn't have the courage to try it again. அதை திரும்ப செய்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. ஐ don't have the courage to go there alone. நான் தனியாக போகிறதுக்கான தைரியம் என்கிட்ட இல்லை. யூ don't have the courage to admit that you had made a mistake. நீங்கள் தப்பு செஞ்சிட்டீங்க அப்படின்னு ஒத்துக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை. have courage. தைரியமாக இரு. Here is our next scene. After shouting ceremony, Dumbledore said, let the feast begin, which means விருந்து ஆரம்பமாகட்டும் அப்படிங்கிற மாதிரி டம்பிள்டோர் சொல்லியிருப்பார். ஐ டுக் த வேர்ட் ஃபீஸ்ட் ஃப்ரம் திஸ் சீனரியோ. ஃபீஸ்ட் மீன்ஸ் எ லார்ஜ் மீல், டிப்பிக்கலி செலிப்ரேட்டிவ் ஒன், ஸ்பெஷல் மீல் ஆஃபன் ஃபார் மெனி பீப்புள். ஃபீஸ்ட் அப்படின்னா விருந்து அப்படின்னு அர்த்தம். விருந்து மட்டும் இல்லை, வேறு விதமாகவும் நம்ம த ஃபீஸ்ட் அப்படிங்கிற வேர்டை நம்ம பயன்படுத்தலாம். எங்கே அப்படின்னா டு டுவெல் அப்பான் வித் டிலைட். எப்படி சொல்லலாம் அப்படின்னா கண்ணுக்கு ஒரு நல்ல விருந்தாக இருந்துச்சுல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த இடத்துலையும் நம்ம ஃபீஸ்ட் அப்படிங்கிற வேர்டை நம்ம பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லை, நிறைய செயின்ட்டோட டேவும் ஃபீஸ்ட் டே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஈச் மீனிங். தட் ஃபீஸ்ட் வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐ எவர் ஹேட். எனக்கு கிடைத்த விருந்துலேயே அந்த விருந்து மிகச்சிறந்த விருந்து. த ஈவினிங் வாஸ் அ ரியல் ஃபீஸ்ட் ஃபார் மியூசிக் லவ்வர்ஸ். இசை பிரியர்களுக்கு மாலை பொழுது ஒரு நல்ல விருந்து. The victory was won on the 10th of January, the feast day of Saint Sebastian the Martyr. 10 ஜனவரி அப்படிங்கிறது செயின்ட் செபஸ்டினோடைய நினைவு நாள். அந்த அன்னைக்கு நம்மளுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த சென்டென்ஸில் இருக்குது. The victory was won on the 10th of January, the feast day of Saint Sebastian the Martyr. These are the ways we can use the word feast. Feast அப்படின்னா பொதுவாகவே ஒரு விருந்து, அது நான்வெஜ் வெஜ் வாட் எவர் இட் இஸ், த ஃபீஸ்ட் விருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற 2 இடத்துல நமக்கு ஏற்றாது போல் நாம் அதை ஃபீஸ்ட் அப்படிங்கிற வேர்டை நம்ம பயன்படுத்திக்கலாம். Our next scene from the movie is here. In this, students were on the way to their house rooms. In that, group lead said, keep an eye on staircase, they like change. Which means ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஹவுஸ் ரூம்ஸ்க்கு போயிட்டுருப்பாங்க. அப்போ குரூப் லீட் தான் அவங்கள வழி நடத்திட்டு இருப்பாங்க. அப்போ குரூப் லீட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருப்பாங்க, படிக்கட்டில் கவனமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஹியர் த ஃப்ரேஸ் இஸ் கீப் அன் ஐ ஆன், மீனிங் கீப் அண்டர் கேர்ஃபுல் அப்சர்வேஷன், டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் சம்படி சம்திங், மேக் ஷுர் தட் சம்படி சம்திங் இஸ் சேஃப். அனதர் வேர்ட் ஃபார் கீப் அன் ஐ, வாட்ச், சூப்பர்வைஸ், அப்சர்வ், மானிட்டர். லெட் மீ சே தமிழ் மீனிங். கீப் அன் ஐ ஆன் அப்படின்னா அதில் ஒரு கண் இருக்கட்டும்னு சொல்லுவோம்ல, அந்த மீனிங் தான். உன்னோட பொறுப்பு தான் அது, நீ அதை கவனமாக பார்த்துக்கோ, அதை மேற்பார்வை பார்த்துக்கோ, நீ கவனமாக கண்காணிச்சிட்டுரு அப்படிங்கிற மீனிங்கில் இருக்கிற இடத்துலலாம் நம்ம கீப் அன் ஐ ஆன் அப்படிங்கிற ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லெட்ஸ் see an எக்ஸாம்பிள். கீப் அன் ஐ ஆன் த ஸ்பீட். நம்ம வெஹிக்கிளில் போயிட்டு இருக்கும்போது நம்மளோட ஸ்பீடில் கவனம் தேவையில்லை, அப்போது கீப் அன் ஐ ஆன் த ஸ்பீட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். You will need to keep an eye on your children and make sure they have plenty of water. உங்கள் குழந்தைங்கள நீங்கள் கவனமாக கண்காணிச்சிட்டே இருக்கணும், அவங்க அதிகமாக தண்ணி எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு. Keep an eye on your pet as some cats will try to chew on the plastic. நம்மளோட செல்ல பிராணிகள் மேலே நம்மளோட கண் எப்பவுமே ஒரு பார்வை இருந்துகிட்டே இருக்கணும், ஏன்னா சில நேரத்தில் அது பிளாஸ்டிக்கை மென்னுட்ருக்கும். Just keep an eye on shipping cost to make sure you don't overspend. நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோமோ, எவ்வளோ செலவு பண்ணுறோமோ அதில் நம்ம ஒரு கவனம் இருந்துகிட்ருக்கணும், ஏன்னா நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிடக்கூடாது. பெட்டர் கீப் அன் ஐ ஆன் தேம், அவங்க மேலே ஒரு கண் இருக்கட்டும். கீப் அன் ஐ ஆன் யுவர் ஹெல்த், உங்களோட ஆரோக்கியத்து மேலே கவனம் செலுத்துங்க, கவனம் இருக்கணும்ல. கீப் அன் ஐ ஆன் யுவர் ஹெல்த். யூ ஹாவ் டு கீப் அன் ஐ ஆன் ஹிம் ஆல் த டைம். எப்போவும் அவன் மேலே ஒரு கண் இருந்துகிட்டே இருக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு நம்ம யூ ஹாவ் டு கீப் அன் ஐ ஆன் ஹிம் ஆல் த டைம் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். In this ways we can use the phrase keep an eye on. ஒரு கண் இருந்துகிட்டே இருக்கட்டும், அது மேலே பார்த்துக்கோ, அதை நீ கவனமாக பார்த்துக்கோ, அது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம இந்த phrase keep an eye on நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Our last scene from the movies is here. In this scene, lead is telling to the students, your belongings have already been brought up here. In Tamil, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த ஹவுஸ் ரூமுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அந்த ஹவுஸ் லீடரும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, உங்களோட திங்ஸ் எல்லாம் ஏற்கனவே இங்கே கொண்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. From this scene we have chosen the word belongings. Belongings meaning the things that you own, especially those that can be taken with you, movable possessions. Belongings அப்படின்னா நமக்கு சொந்தமான பொருட்கள் தான் பிலாங்கிங்ஸ்னு சொல்லுவோம். குறிப்பாக அதை நம்ம கூட எடுத்துகிட்டு போக முடியதாக இருக்கிற திங்ஸ் எல்லாமே நம்மளோட பிலாங்கிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். Let's see examples.
சி பேக்டு ஹர் ஃபியூ பிலாங்கிங்ஸ் இன் அ பேக் அண்ட் லெஃப்ட். அவளோட பொருட்கள் சில பொருட்களை பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டா. ஜுவல்லரி இஸ் மோஸ்ட்லி ஃபெமினைன் பிலாங்கிங்ஸ். நகைகள் பெரும்பாலும் பெண்களுக்கான உடைமைகள். தே லூட்டட் ஆல் த பிலாங்கிங்ஸ் ஆஃப் த பேசஞ்சர்ஸ். பயணிகளுடைய உடைமைகளை அவங்க கொள்ளையடிச்சிட்டாங்க. ஆல் பர்சனல் பிலாங்கிங்ஸ் ஆர் லெஃப்ட் அட் தி ஓனர்ஸ் ரிஸ்க். தனிப்பட்ட உடைமைகள் உரிமையாளர்களுடைய பொறுப்பு. ரெஸ்ட் ஆஃப் மை பிலாங்கிங்ஸ் வேர் நாட் ஸோ ப்ரீசியஸ். மீதி இருக்க என்னுடைய உடைமைகள் அவ்வளோ மதிப்புள்ளதா இல்லை. யூ ஆர் ரெக்யர்ட் டு லீவ் ஆல் யோர் பிலாங்கிங்ஸ் ஹியர். உங்களுடைய உடைமைகள் எல்லாம் இங்கே நீங்கள் வச்சுட்டு நீங்கள் போகலாம். ஹி டபுள் செக்டு ஆல் ஹிஸ் பிலாங்கிங்ஸ் ஃபார் த ட்ரிப். அவருடைய ட்ரிப்காக அவருடைய உடைமைகளை 2 times செக் பண்ணிக்கிட்டாரு. வி woke up at 6 in the morning, packed our belongings and left the hotel. 6 மணிக்கு காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் எங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஹோட்டல் விட்டு நாங்கள் போயிட்டோம். These are the ways we can use the word belongings. Try to use these phrases and words in your daily communication. Improve your fluency. Don't memorize, familiarize. Thank you guys for watching my video. If you have any doubt on sentence formation or words in English language, feel free, let me know through your comment. I will help you out. Like my video, share it, subscribe my channel, press the bell icon for notification. Happy learning. Bye bye. Take care.